அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சசிகலா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கலையூர் கிராமத்துலேருந்து வரேன். நான் காலேஜ் படிக்கும்போதே பிசி ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை. எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு. ஸோ தேர்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் முடித்தேன், செகண்ட் இயர் முடித்தேன். தேர்ட் இயர் படிக்கும்போது 2019 அப்போ பிசி எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். எதுவுமே தெரியாத சும்மா போய்ட்டு அட்டன் பண்ணுறேன். பார்த்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன், ஃபிசிக்கலும் கிளியர் பண்ணிடுறேன், ஓவராலில் வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறமா ஓவராலில் கிளியர் பண்ண முடியலையே, வெளியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் வீட்டு சுச்சுவேஷன் காரணமாக வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல ரொம்ப ப்ரெஷரும் தாண்டி இந்த வேலை லாஸ்ட் வரைக்கும் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருப்பி வீட்டுக்கு திருப்பி படி அப்படின்ட்டு சொன்னாங்க. திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு செஞ்சில் ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் கூகுளில் சர்ச் பண்ணான், சரி ஏதாவது ஒரு அகாடமி, நல்ல அகாடமியாக போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் இந்த மாதிரி ஏகேஎம் அகாடமி அப்படின்ட்டு அதில் பார்த்துட்டு அந்த நம்பர் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி விசாரிச்சதில் நல்ல அகாடமி. அப்போ என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, பாதி ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு உள்ளே வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாதி ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே ஜாயின் பண்ணேன். ஒன்றுமே தெரியாதான் உள்ளே ஜாயின் பண்ணேன். அப்புறம் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்புறம் வழிகாட்டி ஆனந்த் சார் இருந்தார். முக்கியமாக ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னன்னே தெரியாது. அவரால் அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அவர் நடத்துறதுனால. அதுக்கப்புறமா எக்ஸாம் கிளியர் பண்ணேன், ஃபிசிக்கலும் கிளியர் பண்ணேன், ஓவராலில் வெளியே வந்துட்டேன். திருப்பி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு திருப்பி ஆனால் விடலை, திருப்பி படிச்சுனே தான் இருந்தேன். 2023 திருப்பி கால்ஃபர் பண்ணாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணேன், ஃபிசிக்கல் கிளியர் பண்ணேன், ஓவராலில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ ஆனந்த் சாருக்கும் கூட இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான், ஒரு முறை உள்ளே போயிட்டா திருப்பி ரிட்டன் வெளியே வரவே கூடாது. படித்தா படிச்சுனே தான் இருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை தான் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக படிச்சுனே இருங்க. ஏகேஎம் அகாடமியின் வளர்ச்சி மக்களுக்கு மகிழ்ச்சி.